அண்ணா கொஞ்சம் லவுடா. ஆரம்பிச்சுட்டு சேலத்துல டேபிள் டென்னிஸ் டீம்ல இருந்தேன், கிரிக்கெட் டீமு. அப்புறம் அங்க வந்து எல்லாம் என்ன சேலம் காலேஜ்ல வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போறவங்க, மோஸ்ட்லி பக்கத்து சேலம் பக்கத்துல இருக்க வில்லேஜஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஷூ போட்டதே காலேஜ்ல தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூ எனக்குன்னு வாங்கினது தேர்ட் இயர்ல தான். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் மாமாவோட ஷூ, இந்த மாமா ஷூ ஏதாவது வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நிறைய பேருக்கு கிரிக்கெட்டு டென்னிஸ் அதெல்லாம் டூ மச் ஆஃப் லக்ஸரி. ஸோ மோஸ்ட் பீப்புள் விட மாட்டாங்க. அதனால ஊருக்கு கிடைச்சவங்க என்ன சொல்லுவாங்க அது சம்திங். ஸோ நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் டீம், டேபிள் டென்னிஸ் டீம், அப்புறம் டென்னிஸ் ஆட்டு தேர்ட் இயர் ஜிசிடி போனப்போ அந்த டென்னிஸ் டீம்லயும் நான், ஏன்னா அவ்வளவு பேர் தான் ஆடுவாங்க. டேபிள் டென்னிஸ்ல வந்து நான் வந்து சேலத்துல சிங்கிள்ஸ்ல ரன்னர், டபுள்ஸ்ல வின்னர். தென் யூ நோ த ஃபேக்ட். ஸோ தட் இஸ் வின்னர் வந்து நமக்கு டபுள்ஸ் பார்ட்னர், அதனால நான் ரன்னர். ஸோ அது அப்புறம் ஐ பார்ட்டிசிபேட்டட் டிபேட்டு, குவிஸ், எதோ போய் இறங்கிட வேண்டியதான். இது என்சிசி ஏர்விங் வந்துச்சு. அங்க வந்து பிளாக் ஷூ தருவாங்கன்னு சொன்னாங்க. ப்ளூ கலர் யூனிஃபார்ம் பிளாக் ஷூனாங்க. சரிப்பா நம்மளுக்கு ஒரு பிளாக் ஷூ வரும்னு சொல்லிட்டு அதுல ஜாயின் பண்ணிட்டேன். அது ஒரு 2 இயர்ஸ். அப்புறம் அது ஒரு அண்ணா நீங்க ஏர்விங்ல இருந்தீங்களா? கரெக்ட், ஏர்விங் ப்ளூ யூனிஃபார்ம் போட்டு. ஆனா ஒரு வருஷம் எங்களுக்கு யூனிஃபார்மே தராம கருப்பிச்சிட்டாங்க. படத்துல எல்லாம் நல்லா ப்ளூ கலர் போட்டு. கிளைடிங் போனீங்களா? எங்களுக்குலாம் அவ்வளோ இது கிடையாது. இப்பதான் புதுசா ஆரம்பிச்சாங்க ஏர்விங் பிரான்ச், அப்பதான் ஆரம்பிச்சாங்க காலேஜ்ல. ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் யூனிஃபார்ம் இருந்துச்சு. அது வரைக்கும் சும்மா இதை போட்டு ஒரு ஷூ மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வி ஆர் ஹாப்பி. அந்த ஷூ மட்டும் மாட்டிக்கிட்டு அது போனோம். அப்புறம் செகண்ட் இயர் ஒரு இந்த காம்படிஷன், இந்த ஸ்ரீதர் தெரியுமில்ல, பெரிய சேலத்துல ஃப்ரெண்டு, அவங்க யூஸ்வலா டிபேட்லாம் நல்லா பேசுவான். அவன் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதுல வந்து ஒரு புக் கொடுத்தாங்க, சைபர் நெட்டிங் சொல்லிட்டு, மீர் பப்ளிஷர் புக்கு. அது படிச்சுட்டு தான் நான் எலக்ட்ரானிக் படிக்கலாம்னு சொல்லிட்டு, சரி சேலத்துல எலக்ட்ரானிக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜிசிடி போனேன். ஸோ ஒரு குவிஸ் காம்படிஷன், டிபேட் காம்படிஷனால பிரான்ச் சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரான்ச் சேஞ்ச் ஆகி சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போயாச்சு. கோயம்புத்தூர்ல போனா கிரிக்கெட் ஆடுவானா ரொம்ப ஆரம்பிச்சு, ரொம்ப வருஷமா ஒன்றும் பெரிய ஆடல. சரி கட்டடிக்கலான்னு பார்த்தா சீனியர் தேர்ட் இயர் வந்தாரு. சேலத்துல என்ன பண்ணேன், டேபிள் டென்னிஸ் ஆடினேன், கிரிக்கெட் ஆடினேன். அப்போ சரி நாளைக்கு நெட்ஸுக்கு வந்துரு, கிரவுண்டுக்கு வந்துரு, ஷூ போட்டுட்டு இருந்தாங்க. சரி போ. அங்க போனா சரி செலக்ட் ஆயிடுச்சு டீமுக்கு. சரி தேர்ட் இயர் டீமு, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபைனல் இயர். இல்லாட்டிங்க கருப்பூர்ல எந்த பிரான்ச்ல இருந்தீங்க? கருப்பூர்ல எங்களுக்குலாம் அந்த காலத்துல 5 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் காமன். எந்த பிரான்ச் எடுக்கலாம்னு இருந்தீங்க? அங்க வந்து எலக்ட்ரிக்கல் இது செகண்ட் இயர்லயே அந்த புக் படிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் சொன்னோடனே சரி செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் வந்து கோயம்புத்தூர் தான் போறது இருந்தது. டெம்பரரியா ஈஸி எலக்ட்ரிக்கல் இருந்தேன் அங்க இருக்கிறப்போ. அதான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல அங்க. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கேட்டேன், அங்க வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அதனால அது ஒரு 2 மாசம் அங்க இருந்தேன். அப்புறமா கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு அங்க ஈஸி போனேன். அங்க போயிட்டு திருப்பி அதே மாதிரி வந்துருந்தாங்க கிரிக்கெட் டீமுக்கு. சரி கிரிக்கெட் டீம்ல ஜாயின் ஆயிடுச்சு. அங்க சேலத்துல கத்துக்கிட்ட டென்னிஸ் வச்சுட்டு இங்க டென்னிஸ் டீம்ல ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட், அப்புறம் டிபேட்டிங், லிட்டரரி அண்ட் டிபேட்டிங் சொசைட்டி ஒன்று இருக்கும், அதுல சேர்ந்தாச்சு. அப்புறம் டம்ஷரர்ஸ் டீம் ஒன்று இருந்துச்சு, சரி அதுலயும் சேர்ந்தாச்சு. அப்புறம் திருச்சி கூட்டு போனாங்க, ஃபெஸ்டம்பர்னு ஒன்று இருக்கும், ஆர்இசி திருச்சியில், அது பயங்கரமான ஃபேமஸ் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். அதுக்கு போயிட்டு எங்களுக்கு அந்த டம்ஷர்ஸ்லாம் ஒண்ணுமே தெரியாது. நாங்க போய் நின்னோம், ஏதோ சொன்னாங்க, ஏதோ எழுதுறோம்னா அல்ல அமால் டிமில் அடி வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனல் இருக்குள்ள கொஞ்சம் தெருமையாச்சு. ஆர்இசி அதுலதான் போயிட்டு தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் எவ்ரி சண்டே. ஏ டிவிஷன், கோயம்புத்தூர்ல இருந்து ஏ டிவிஷன் பெரிய விஷயம். ஜிசிடி வர்சன் ஏ டிவிஷன். நாங்க 3 வருஷமும் ஏ டிவிஷன். ஃபைனல் இயர்ல வந்து நான் கேப்டன். ஸோ கேப்டன் ஆனவுடனே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயந்தி சாந்திக்கெல்லாம் சொல்லியிருந்தேன், பாரு நாங்க மேட்ச் விளையாட போறோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு வந்துட்டாங்க. 2 பேரும் சைட்ல பார்த்துட்டு இருக்காங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப். அது வந்து 20 டீம். பட் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 67 ரன்னுக்கு ஆல் அவுட், எல்லாரும் அவுட். சரி என்னடா இப்படி ஆச்சு, நம்ம கேப்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நாங்க ஃபீல்டிங் போறோம். 2 ஓவர் போடுறதுக்குள்ள மழை கொட்டன்னு கொட்டி டிரா ஆயிடுச்சு. டிரா இல்ல, ரீஷெட்யூல் பண்ணிட்டாங்க.
நீ உனக்கு ஆட்டம் தெரிஞ்ச இல்லையோ நல்ல மச்சம் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த தடவை ஆடிட்டு வி வான். ஸோ கிரிக்கெட் வந்து வெண்ட் ஆஃப் வெல். கிரிக்கெட், டிபேட்டு, குவிஸ், டம் ஷரட்ஸ், அப்புறம் லிட்டரரி டிபேட்டிங் சொசைட்டி, அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அசோசியேஷன் செக்ரட்டரி, அப்புறம் ஆர்ட்ஸ் அசோசியேஷன். எப்படியோ நான் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆகிட்டேன். ஆர்ட்ஸ் அசோசியேஷன் நம்மளுக்கு ஆர்ட்ஸ் ஒன்றும் தெரியாது. ஏதோ நீ நிலுபானாங்க, சரி எலெக்ஷன்ல நின்றுட்டு ஆர்ட்ஸ் அசோசியேஷன். ஸோ இந்த மாதிரி 3 வருஷம் அப்படியே ஆட்டம் போட்டு போயிடுச்சு. அது எல்லாத்துலயும் இன்டர் காலேஜ் சாம்பியன்ஷிப் காம்படிஷன்ல தான் சோ மச் ஃபன். டீமோட போய் விளையாடுறது வந்து இட்ஸ் லைக் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் காலேஜ். ஒரு டீம் போயிட்டு வெளியில போய் டிராவல் பண்ணி அடிவாகிறமோ ஜெயிக்கிறோமோ, பட் டீமா போய் ஆடிடுறது இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் காலேஜ். யா, ஸோ தட்ஸ் பேசிக்கலி மை எக்ஸ்ட்ரா, லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா. உன்னோட ஞாபகம் வருது, காலேஜ் படிக்கும் போது தான் அது பியூசிக்ல சாக்ஸ் போடும்போது ஃப்ரெண்டோட அப்பா வந்து இருந்தாரு. அவன் வந்து ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஃப்ரெண்டு சொல்றாரு, பாரு அவன் எப்படி ஷாக்ஸ் போடுறான் பாரு, கத்துக்கோ அவன்கிட்ட வந்து சாக்ஸ் போடுறதுக்கு. சாக்ஸ் போடுறது பெரிய விஷயம். அதான் எல்லாம் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் ஷூ போடுறவங்க எல்லாருமே அங்க. ஊட்டியில நாங்க இருந்தபோது கேஎஸ் மை தாத்தா தான் அந்த சின்ன பிள்ளைலன்னு வச்சுக்கோயேன், அந்த இதுல இருக்கும் மேஜர் அங்கிள் இருந்தாரு அங்க, எங்க மேஜர் அங்கிள். அவர் தான் சாக்ஸ் போட கத்து கொடுத்தாரு. சின்ன பையன், நான் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது எப்படி தெரியுமா போடுவார் அவரு, சுருட்டி வச்சுக்கிட்டு அந்த டோர் முன்னால விரல்ல மட்டும் போட்டு சொயின்னு இழுத்துட்டுருவார் மேல வரைக்கும். He will do it in such a way, வெறும் சாக்ஸ் எடுத்து இப்படி சுருட்டிடுவாரு. எல்போ வரைக்கும் கரெக்டா அந்த இது விரலுக்கெல்லாம் இருக்கிறது மட்டும் இருக்கும், அதை வந்து கரெக்டா அந்த விரல்ல போட்டு அப்படியே எடுத்துருவாரு மேல. ரொம்ப நாள் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்புறம் பொறுமையில அது சுருட்டுறதுதான் டெக்னிக். கடன்னு சுருட்டுருவாரு அவரு மிலிட்டரி மேன்ல. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஆர்இசி ட்ரிச்சில தான் ஃபெஸ்டம்பர்னு வரும். நான் எம்எஸ்ஆர் ஐடில இருக்கும் போது 2 வருஷம் போயிருக்காங்க. எம்எஸ்ஆர் ஐடில டேக்கணும். அதான் டம் ஷரட்ஸ் அதோ அங்க பாடுவாங்க பாருங்க, ஐயோ தெரிக்க போடுவானுங்க, நல்லா இருக்கும். அந்த ஒரு 3-4 days, Thursdayல இருந்து சண்டே வரைக்கும் இது பண்ணுவாங்க. ஜஸ்ட் a minuteனு ஒரு காம்படிஷன் இருக்கும், ரேடியோல வந்தது இல்லையா, ஜாம் சொல்லிட்டு. அதுலயும் வந்து அப்புறம் எங்க 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 டிபார்ட்மெண்ட் பசங்க சேர்ந்து they made an equipment for it, so that ஜட்ஜ் வந்து ஸ்டாப் பண்ண வேணாம், எல்லாருக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க, ஸ்டாப் பண்ணோம். ரீட் பண்றது ஸ்டாப் பண்ணா எரையும் அவங்கள பேச சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு எல்லாருக்கும் ஒரு எலக்ட்ரானிக் இது பண்ணி, அது என் காலேஜ்ல பயங்கரமா நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பசங்க பண்ணிட்டு அதுதான் ஜாம் காம்படிஷன். ரமேஷ் அண்ணா, பாலிடெக்னிக் ஜாயின் பண்ண கதையே ஒன்னும் சொல்ல, காலேஜ் ஜாயின் பண்ண கதை. +2ல 772 மார்க்னு. அப்போ எலிஜிபிலிட்டி கிடையாது இன்ஜினியரிங்க்கு தமிழ்நாடுல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, மினிமம் 65 இருக்கணும், 64. ஸோ தமிழ்நாடுல இன்ஜினியரிங் நோ சான்ஸ். வெளியில எங்கேயும் அப்பவும் பார்க்கல. அப்போ யாரோ அப்பா கிட்ட டிப்ளமோ ஐடியா சொல்லி டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கலான்னு சொல்லி, அப்போதான் டிப்ளமோ சேலத்துல எங்கன்னு பார்த்தா பக்கத்துலயே தியாகராஜா பாலிடெக்னிக்கு போய் அட்மிஷனுக்கு கேட்கறதுக்கு அப்பாவும் தான் வந்திருந்தாங்க. காலேஜ் ஆரம்பிச்சே 1 மாசம் ஆயிடுச்சு, செமஸ்டரு முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சென்னை சைடெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சாச்சு. அப்புறம் லாஸ்டா ராஜாஜி சூஸ் பண்ணும்போது 4 பாலிடெக்னிக் தான் சேலத்துல. அப்போ 4 பாலிடெக்னிக் சாய்ஸஸ் தான். அப்போ ராஜாஜி சூஸ் பண்ணியாச்சு. பாலிடெக்னிக் வந்து பர்ன் ஸ்டாண்ட் அண்ட் கோன்னு ஒரு இடத்துல பாலிடெக்னிக். பட் எங்க வீடுக்கு பக்கத்துல தான் ஹாஸ்டல். அப்பாவுக்கு வந்து மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டாங்க, ஹாஸ்டல்ல இருந்தாதான் பையன் படிப்பான் அப்படின்ட்டு. அப்போ ஹாஸ்டல் எங்கன்னு பார்த்தா ஜங்ஷன்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஹாஸ்டல். அப்புறம் பாலனான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க ரிலேஷன், தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அவர் தான் வந்து இல்ல வீட்டுல இருந்து படிப்பான் அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணி வீட்டுல படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்பதான் அந்த ஹால் 3 years காலேஜ் ஃபர்ஸ்ட். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் கிரிக்கெட் டீம் மட்டும்தான் இருந்துச்சாங்க ப்ராமினென்ட்டா.
மீதி எல்லாம் அவ்வளோ ஒன்றும் டீம் நான் இன்வால்வ் ஆகல. இன்டர் ஹவுஸ் மேட்ச், இன்டர் டிபார்ட்மெண்ட் மேட்ச் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் த கேம்ஸ் நடக்கும். பட் வெளியில போய் விளையாண்டது கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான். அது லாஸ்ட் டைமும் அதுக்கு முன்னாடி டைமும் நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். தியாகராஜா பாலிடெக்னிக்கும் எங்களுக்கும் தான் வரும் ஃபைனல்ஸ். ஸோ ஃபைனல்ஸ்ல போய் தர்மடி வாங்கிட்டு வந்துருவோம். எப்போ பார்த்தாலும் 2 இயர்ஸ் அப்படிதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நாங்க குவாலிஃபை ஆகல ஃபைனல்ஸ்க்கு. மீதி 2 வருஷமே 3 இயர்ஸ் தான் டிப்ளமோ. தேர்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ரெண்டுமே கிரிக்கெட்டு. அப்புறம் இது எஸ்ஏ காம்படிஷன் விவேகானந்தர் பர்த்டேக்கு ஒரு பெரிய அந்த ராமகிருஷ்ணா மட்டன் இருக்குல்ல சேலத்துல, அங்க வந்துட்டு அது பெரிய கிராண்டா நடக்கும். ரிட்டன் எஸ்ஏ காம்படிஷனு, ஓரல் டிஸ்கஷனு அதெல்லாம். அதுல எஸ்ஏல செகண்ட் ப்ரைஸ் வாங்குங்க இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங்ல. இது பாலிடெக்னிக்ல வாங்கினதோட ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம் அச்சீவ் பண்ணதுதான் ஜாஸ்தி. கற்பகம் யூனிவர்சிட்டியில ஆல் த 4 இயர்ஸ் ஷட்டில் காக்ல இன்டர் ஸ்டாஃப் டோர்னமெண்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட். சிங்கிள்ஸ், டபுள்ஸ் வந்து 3 இயர்ஸ். ஃபைனல் இயர்ல மட்டும், 4th இயர்ல மட்டும் மிஸ் பண்ணேன். அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது நர்சு சாரதி. அதுல வந்து இன்டர் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி டோர்னமெண்ட்ல ஷட்டில்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் தியாகராஜா பாலிடெக்னிக்ல ப்ரொஃபஸரா சேர்ந்து ஹெச்ஓடியா இருந்தும் போது அங்க நாங்க கண்டினியூஸா 3 இயர்ஸ் டபுள்ஸ் மட்டும்தான், சிங்கிள்ஸ் கிடையாது. டபுள்ஸ்ல நாங்க தான் காலேஜ் ஃபர்ஸ்ட். அப்புறம் ரத்னம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அங்க அவ்வளவா இன்டர் டோர்னமெண்ட் இருக்காது. பட் அதே மாதிரிதான் ஷட்டில் மட்டும்தான், அதுலயும் டபுள்ஸ். ஆல் த 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் இருந்தேன், 3 இயர்ஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட். இதுல டிப்ளமோ காலேஜ் டிப்ளமோ காலேஜ் சுத்தினாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒண்ணது சிதம்பரம் அப்பா. அதான் சொல்ல விட்டுட்டீங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த மேத்ஸ் ப்ரொஃபசர் எனக்கு வாங்கி தரேன்னாரு. சோ அவரை போய் பாருங்க, அங்க டிப்ளமோ அண்ணாமலை. அந்த காலத்துல 20,000 கையில வச்சுட்டு சுத்தணும். அப்பா 20,000 கொடுத்து ஒரு பேக்ல வச்சு நான் கையில வச்சுக்கிட்டேன். பேக் 20,000 ரூபாய் கையில வச்சுட்டு வந்து சிதம்பரத்துல இறங்குறோம். நைட் 9 மணி வந்து பார்த்தா எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு. என்னன்னா எப்போ ஒரு மினிஸ்டர் வந்திருக்காருங்க, ஏதோ ஒரு இதோ ஃபங்க்ஷன், அது எங்களுக்கு தெரியாது. போய் இறங்கினா எல்லா ஹோட்டல், ஒவ்வொரு ஹோட்டலா போனோம். ஹோட்டல் காரிடர்ல படுத்திருக்கானுங்க. சார் ரூம் எல்லாம் வந்துடாதீங்க, கிட்டே வந்துடாதீங்க, நோ அப்படின்ட்டாங்க. என்னடான்னு பார்த்தா ஹோட்டல் இல்ல. நைட் 10 மணி, என்ன பண்றது? சரி வேற வழியே இல்லை. அப்பா என்ன சொன்னாரு, ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிக்கோங்க, மறுநாள் காத்தால போய் அந்த மேத்ஸ் ப்ரொஃபஸரை பாருங்க. ஹோட்டலே இல்லை, என்ன பண்ண முடியும்? 10:30 மணிக்கு போய் அந்த ப்ரொஃபஸர் கதவை தட்டுறோம். டொக்கு டொக்கு டொக்குன்னு சொல்லி அவர் தூங்கி அப்படியே என்னன்னு வர்றாரு. சார் என்னங்க தம்பி, என்ன ஒண்ணும் இல்லை வாங்க சார் அப்படின்னு பேசி அங்க ஸ்டே பண்ணி மறுநாள் காத்தால சொன்னோம். அவர் ஒன்றும் ஹோப்பாவே பேசல. இல்லைங்க இங்க எல்லாம் கஷ்டம், ஏற்கனவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். 20,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு திரும்பி மதியானத்துக்கு மேல அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேல பஸ் பிடிச்சு வந்துட்டோம் 2 பேரும். ரூபாயோட பின்ன பத்திரமா கொடுத்துட்டோம். நீங்க அதான் தாத்தா சொன்ன மாதிரிதான், இந்த பாக்கெட்ல ஒரு 5,000, இந்த பாக்கெட்ல ஒரு 5,000, இதுல அந்த மாதிரிதான் போனோம். ஏதோ ஒண்ணு போச்சுன்னா ஒன்னா போகணும், ஒன்னா போக கூடாதுன்னு தாத்தாக்கும் அப்படிதான் சொல்லுவாரு. 1000 ரூபாய் வச்சிருந்தேன்னா இந்த பாக்கெட்ல வை, அந்த பாக்கெட்ல வை அப்படின்னு. அதே மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு தான் போயிட்டு வந்தோம் 2 பேரும். அங்கிளோடையும் ஒரு ரவுண்டு, சென்னையும் ஒரு ரவுண்டு, சென்னையில இருக்க பாலிடெக்னிக்ஸும் ஒரு ரவுண்டு. மியூட்ல இருக்கீங்க. முருகப்பா பாலிடெக்னிக் அம்பத்தூர். எடுத்தோன்னு ஒரு கேள்வி கேட்டான் மேக்ஸ்ல, அதுலயே இடம் இருந்தது. சொன்ன மாதிரி மேட்ச்ல கேள்வி கேட்பான்னு யாருக்கு தெரியும்? அதுவும் +2 வேறயா, அது வேற எல்லாத்துக்கும் வருது. +2 முடிச்சுட்டு வந்தது ஒரு பயங்கர டிஸ்அட்வான்டேஜ். ஆமா, 10th போயிருக்கலாம். 2 வருஷம் அத மெட்ராஸ்லயே இருந்துகிட்டு அத எல்லாம் கொடுமை. அதை எதுக்கு இப்ப ரீலீவ் பண்ற? கொடு. அது மெயின் காரணம் எல்லாம் தான். எனக்கு சொன்னாங்களே, சிவாஜித்துப்பா, அதே சிவாஜித்துப்பா, அதே கோபிச்சித்துப்பா, எல்லாம்
மார்க் கிடைக்கலன்னா என்னத்துக்கு போய் நீங்க டிகிரி சேர்க்குறீங்க? டிப்ளமோ படிச்சா 1 இயர் எக்ஸ்ட்ரா இது பெனிஃபிட். நீங்க படிச்சு அதான் தான் பண்ணாங்க நவநீத கிருஷ்ணன், சிவா பண்ண மாதிரி. நீங்க ஜாப்ல சேர்ந்து அழகா பார்ட் டைம் பண்ணி வேண்டியதானே. 2வது இன்ஜினியர் தான் எனக்கு பிடிச்சி எனக்கு சேர்த்துட்டு வந்துட்டு அப்பா படாத பாடு பட்டாரு. ஐயோ தப்புன்ட்டேன்னு. அதனால தப்பை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாரு. அவ்வளவுதான். எங்க மனோன் பாபண்ணா தான் வரல. பாபண்ணா Uncle. அடுத்து அங்கிள். Uncle. Next speak தான். College extracurricular activities. காலேஜ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதை பத்தி சொல்லணும். சொல்றீங்களா உங்களுக்கு? ஏன் நானா? நான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸ்போர்ட்ஸுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னா நான் வந்து மெட்ராஸ்ல MS விஸ்வநாதன் ரோலிங் ட்ரோஃபின்னு இன்டர் காலேஜியேட் மியூசிக் ஃபெஸ்டிவல், அதுல கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் தான் நடந்தது. அதுல வந்து ரெண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க. ஒருத்தங்க மெல்லிசை, ஒருத்தங்க வந்து சாஸ்திரிய இசை, கர்நாடக இசை அப்படின்னு 2 பேர் வருவாங்க. மெல்லிசையில இந்த சரஸ்வதி சபதம், திருவிளையாடல், இந்த மாதிரி சினிமாவில் வர திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தால் அப்படின்னு ஏதாவது பாட்டு வரும், அதெல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் மெல்லிசையில. அதை தூக்கிட்டு வந்து கர்நாடக இசையில பாடணும்னா ஏதாவது இதுல இருக்கிறதெல்லாம் வந்து சாமி பாட்டெல்லாம் பாடுவாங்க. அது 2ஐயும் சேர்த்து இதுல ஒரு 10 மார்க்கு, அதுல ஒரு 15 மார்க்குன்னு ஏதோ 20-25 மார்க் எடுப்பாங்க. நான் வெறும் கர்நாடிக் மியூசிக் மட்டும் பாடிட்டு 50 வாங்கிட்டேன். 50க்கு 50 வாங்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 2லையும் சேர்த்து டாப் வாங்கினதுனால MS விஸ்வநாதன் ரோலிங் ட்ரோஃபி அதுவும் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து எங்க ஃபாதர் குரியகோஸ் கிட்ட சீரியஸா நோட்டீஸ் போர்ட்ல போடணும் அப்படின்னு ஓடி போயிருந்தாரு. ஆமா, உங்க அப்பா வந்து சீட்டு கேட்கும்போது என்ன கேட்டாரு? நீ பாடுவேன்னு சொல்லிட்டா. சீட்டு கேட்டாரு. பாடுறதுக்கு 100 பேர் இருக்கான், நீ போய் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறத பாரு, இதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் விட்டுரு அப்படின்ட்டாரு. அது ஒண்ணு. அடுத்தது லயோலா தமிழ்ச்சங்கம். லயோலா தமிழ்ச்சங்கத்துலலாம் வெரி ஆக்டிவ் மெம்பரு. அதுல ஆக்டிவ் மெம்பரா என் கூட இருந்தவங்க, ஹாஸ்டல் மேட்டு, செக்ரட்டரியா இருந்தவங்க தான் JCD பிரபாகரன், ADMK MLA, எம்ஜிஆரோட கான்ஃபிடென்ட். ஸோ அந்த டைம்ல தான் வந்து சிவாஜியை போய் பார்க்குறோம். நாங்கள் இந்த மாதிரி இதை நடத்துகிறோம், இந்த மாதிரி டொனேஷன் வேணும் அப்படின்ட்டு. அவர் விரட்டி விட்டாரு. படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு நீங்கெல்லாம் வரீங்க, யார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தட்டி விட்டாரு. அப்போ போய் எம்ஜிஆரை பார்த்தாங்க. எம்ஜிஆர் பார்த்தோன்னே ஒரு 10,000 ரூபா கொடுத்தாரு. அதில் தான் எல்லாரும் எம்ஜிஆர் தொண்டராக ஆயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நின்றுட்டேன். ஜெயகாந்தன் அதுல தான் வந்து ஃபேமஸா பேசினாரு. எல்லாரும் வந்து படிப்பு இல்லைன்னா மாடு மேய்க்கு தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க. மாடு மேய்க்கிறதா உலகத்திலே பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்டடி. 10 மாடு இருந்ததுன்னா ஒரு மாடு காணோம்னா 9 மாடையும் நிறுத்திட்டு அந்த ஒரு மாடை தேடின்னு போய் கொண்டாந்து விடணும். அது பின்னாலேயே நடக்கணும், வெயில்ல மழையில நனையணும். அதெல்லாம் அதுதான் ரொம்ப கஷ்டம். மாடு மேய்க்க லாய்க்கு இல்லாதவன் தான் படிச்சுட்டு 4 எழுத்து படிச்சுட்டு சம்பளம் வாங்க தெரிஞ்சுருவாங்க அப்படின்னு அப்படி ஒண்ணுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரேம்குமார்னு ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல GMஆ ரிட்டையர் ஆனாரு. அவர் வந்து கவிதையெல்லாம் எழுதுவாரு. தான் ஆற்றை காணும் வரை காணல் நீரில் மீன் பிடிப்போம், கல்லூரி பட்டங்கள் கடல் நீரில் முழுகட்டும். அதெல்லாம் இப்படிலாம் நிறைய எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் வேலையை பார்க்க வந்துட்டோம். அதுதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. பேட்மிண்டன்ல ஒரு 3 டோர்னமெண்ட் நாங்க வின் பண்ணினோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி கப்பு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லீக் டோர்னமெண்ட்டு, அப்புறம் ஸ்டான்லி காலேஜ் கப்பு, 3 அபூபக்கர் மெமோரியல் ட்ராஃபி. ஸோ பால் பேட்மிண்டன் பெட்ரம் லாயலா காலேஜ்ல பெட்ரம் டோர்னமெண்ட்ங்கிறது ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். எவ்வளோ காலேஜ் இருந்தாலும் அந்த பெட்ரம்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அது இதெல்லாம் ஸ்டாண்டர்டா. நம்ம சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பத்தூர், வாணியம்பாடி இவங்கெல்லாம் வந்து வாலிபால் பேட்மிண்டன்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வருவாங்க. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி, ஜேவிஎஸ் காலேஜ் பாளையங்கோட்டை எல்லாம் பெரிய பெரிய டீம் எல்லாம் வருவானுங்க.
நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்லலாம் வந்து எல்லாரையும் ரிசீவ் பண்ணி டோர்னமெண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மேட்ச் எல்லாம் நடத்தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவுட் ஆயிடுவாங்க பால் பேட்மிண்டன் டீம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப் லயலா ஹிஸ்டரி பெட்ரம்ல செமிஃபைனல் வின் பண்ணோம். ஃபைனல்ஸ்ல தோத்தோம், ரன்னர் அப் வந்தோம். அதனால என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் சாமியார் வந்து டீன் காலேஜுக்கு மேட்சுக்கு போனோம்னு வைங்க, வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன்லயே மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்காந்துருப்போம், குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்காந்துருப்போம். உட்காந்துன்னு பொழுது போக்கிட்டு 9 மணிக்கு மேல வருவோம். வந்து வைஸ் பிரின்சிபல் ரூம்ல போய் வின் பண்ணிட்டோம் ஃபாதர் அப்படின்னு. சரி சரி எல்லாம் கிளாஸுக்கு போங்க அப்படின்னா, இன்னும் சாப்பிடல ஃபாதர் அப்படின்னா. மெஸ் எல்லாம் மூடி இருப்பாங்களே அப்படின்னு ஒரு, ஆமாம் ஃபாதர் அப்படின்னும். சரி சரி போய் இந்த யூரோப்பியன் மெஸ் திறந்துருக்கோம், அதுல போய் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சீட்டு எழுதி தருவார். அதுல வந்து யூரோப்பியன் மெஸ்ல எல்லாம் பிரெட் பட்டர் ஜாம், அப்படியே சட்டி சட்டியா பிரெட் பட்டரு, சட்டி சட்டியா ஜாமு, காலங்காத்தால மட்டன் குருமா, பிரெட் டோஸ்ட்டு, அங்கதான் வந்து ஆம்லெட்டு, ஸ்கிராம்பிள், புல்சை, அப்படி அப்படி பெருசா இதுல பஃபேல வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பான். விழுந்து மேய்வோம், சாப்பிட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் கட் பண்ணிட்டு போவோம். ஜாலி டைம் அதெல்லாம். யூரோப்பியன் மெஸ் நான் கூட போயிருக்கேன். யூரோப்பியன் மெஸ் நான் கூட போயிருக்கேன். யூரோப்பியன் மெஸ் போயிருக்கியா? அருமையா இருக்கும். காஸ்ட்லி. நாங்க 100 ரூபா 150 ரூபாய்க்கு வெஜிடேரியன் மெஸ் இருக்கும்போது அதெல்லாம் 500 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு நாள். கம்மியாகும். So I enjoyed my life in Loyola Hostel. 3 years வந்து ஒரு வேளை சாப்பாடு மிஸ் பண்ணது கிடையாது. கொடுத்த காசு 7 என் மெஸ்ஸுக்கு பக்கத்துலயே என் பிளாக்கு, மாடியில ரூமு. அதுவும் இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர்ல பனி மழை இருக்கும் போதெல்லாம் 6 மணிக்கு குருமா தாளிச்சான்னா வாசனை வந்துடும், கொப்புன்னு வந்துடும். அப்பல இருந்து ரெடியா உட்காந்துருப்போம். 7 மணிக்கு சப்பாத்தி மெஸ்ஸ சரப்பான். 7 மணிக்கு போனா 8 மணிக்கு மூடிடும். 1 hour தான். அதே முள்ள ஒரு லைன் கடைசியில உட்காந்து சாப்பிட்டு, எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் போன பிறகுதான் கடைசி ரவுண்ட்ல தான் சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷா சுட்டு வரும். முதல்ல சுட்டு வர்றது வந்து மவுஸ் பேடு மாதிரி வதவதான் இருக்கும். அதை அப்படியே முள்ள பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு கடைசியில வந்து வரும். சாப்பாடு இஷ்டமா, நல்ல ஆம்பியன்ஸ், நல்ல ஹெரிட்டேஜ், எல்லாம் நல்ல கிளாஸ்மேட்ஸ், எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அந்த சர்க்கியூட் அது கிடைச்சது வந்து லயோலா தான். காலேஜ் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலரா இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான், நிறைய நெட்வொர்க். என்னோட ஹாஸ்டல் மேட் ஒரு பையன் வந்து ஜார்ஜ் புஷ் சீனியருடைய கவுன்சில் ஆஃப் அட்வைசர்ல ஒன் ஆஃப் தி 30 அட்வைசர்ஸ். He was advisor for India and அந்த அப்பெல்லாம் H1B விசாவுக்கு என்ன கேட்பான், ராமசாமி சொல்லுப்பா என்ன சொல்றாங்க உங்க ஊர்ல, போதுமா இந்த விசா எல்லாம், இன்னும் நிறைய வேணுமா சொல்லுங்க அப்படிலாம் கேட்பான். அந்த அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க. இன்னொரு கிளாஸ்மேட்டு அம்மாவுக்கு தெரியும், காந்தராஜன் சொல்லிட்டு IAS ஆஃபீஸர், நந்தனத்துல கேஸ் மணி தாத்தாவோட ஃப்ரெண்டு. அவர் நல்லா பாடுவாரு, இந்த டிராமா எல்லாம் நடிப்பாரு. தெரியுமா? இந்திராத்தை தெரியும் உங்களுக்கு, நல்லாவே தெரியும். அவங்களோட டிராமாவுல சின்ன பசங்க வேஷம் எல்லாம் போட்டுருக்காங்க. அவரோட பையன் வந்து he retired டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அதே மாதிரி இன்னொருத்தன் வந்து போஃபோர்ஸ் ரெஜிமெண்ட் மேஜர், போஃபோர்ஸ் ரெஜிமெண்ட்னுடைய மேஜர். அப்படி எல்லாம் அதெல்லாம் லயோலா தான். அந்த 3 years ஆஃப் லயோலா அண்ட் ஹாஸ்டல். ராஜா சொன்ன மாதிரி அந்த ராயப்பா, டென்னிஸ் ராயப்பா, அமிர்தராஜ் எல்லாம் நோன் பீப்புள். நான் பேட்மிண்டன்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசிக்குவோம், தெரிஞ்சிருந்தவங்க எல்லாரும் லெஜெண்டரி பீப்புள் வேர் தேர். அதே மாதிரி ஃபாதர் ஜெரோம் டிசூசா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரிட்டையர் ஆகிட்டு 92 வயசுல வந்து லயோலால உட்காந்துட்டு அவர் வந்து அது என்னது அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் எடுப்பாரு. அவர்லாம் வந்து போப்புனுடைய கார்டினல், போப்புக்கு பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தவர். அதே மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர். கான்ஸ்டியூஷன் தான் அம்பேத்கர் எல்லாம் சொல்றாங்கல்ல, சீனிவாஸ் சாஸ்திரி எல்லாம் இருந்தாங்கல்ல, அந்த இதுல வந்து கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண அசம்பிளில ஒரு மெம்பர். அந்த மாதிரி ஃபாதர் சிக்வேரான்னு சொல்லிட்டு he was a living ஷேக்ஸ்பியர்.
அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆட்களோடலாம் ஐ வாஸ் ரப்பிங் ஷோல்டர். Good, good. So that Okay. gave me the flair for language and some amount of diction. That helped me to become a technical communicator because I was ahead of millions. So அப்பவே இந்த transitive, intransitive verb, subject matter, subject and should be nearer to the verb, இதெல்லாம் எப்படி கன்ஃபியூஷன் வரும்ன்றதெல்லாம் அப்பவே தெரியும். நான் பியூசி படிக்கும் போதே பெஸ்ட் இங்கிலீஷுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு ஒரு அது பேர் என்ன டிக்ஷனரி ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த டிக்ஷனரி வந்து இட் வாஸ் அபவுட் தெசரஸ். எப்படி ஒரு மீனிங்கும் சப்டிலா டிஃபர் ஆகும், எவ்ரி ஒன்னுங்கிறதுக்கும் எவ்ரி ஒன் 2 வேர்ட்ஸா இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸு அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துல விச் இஸ்ன்னு வரணும், எந்த இடத்துல தட் இஸ்ன்னு வரணும். ஸோ அவ்வளோ இதெல்லாம் வந்து பள்ளிக்கூட பாடத்துல சிலபஸ்ல இல்லாமல் எக்ஸ்ட்ராவா நான் கத்துக்கிட்டது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர். தட் ஹெல்ப்டு மீ டு பி எ ப்ரொஃபஷனல். Okay. Super. Good meeting. Anything Good, else? yeah, thank you. Thanks for listening. Yeah. Okay. Continue next week. Good. Bye.